அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிஸ்டம் சரியில்லை, எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாத்தையும் மாற்றணும். சரி, அப்போ அதை மாத்துறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஸ்க்ரூ டிரைவர் அதுவே துரு பிடிச்சி வளைஞ்சு நெளிஞ்சு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அப்படியே கை கட்டிங்கன்னு வேடிக்கை தான் பார்க்கணும், அதானே? அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு. நேற்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாருங்க. அதில் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், அந்த பல்கலைக்கழக விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சிடிஆர் தகவல்கள், இந்த கால் டேட்டா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் இருந்த தகவல்களை வைத்து அவர் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கூடவே 48 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கார். இது நடவடிக்கை எடுப்பதற்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தி இருக்க வேண்டியது. ஆக்சுவலாக திமுக எதிர்கட்சியாக இருந்து இந்த மாதிரி ஒரு ஆதாரம் அவங்க கிட்ட கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஆளுங்கட்சி முதலமைச்சர் ராஜினாமா செய்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதிமுக, அவங்களுடன் கூட்டணியில் இணைந்திருக்கின்ற பாஜக, இவங்களுடைய ஆக்ஷன் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? முதல்ல அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டு 48 மணி நேர டைம், இதற்கு எதிர்ப்பு கண்டனம் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா திமுக கிட்டேருந்து கிடையாதுங்க. தீவிர அதிமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கிட்டேருந்தும் ஒரு சில அதிமுக நிர்வாகிகள் கிட்டேருந்தும் தான் அண்ணாமலையை குறிவைத்து தாக்குதல் தொடங்கியது. அவங்க என்ன சொல்றாங்க, 48 மணி நேரம் டைம் கொடுத்தது அப்படின்றது பேரம் பேசுவதற்காக. யார்கிட்ட? அது அந்த காவல் அதிகாரிகள் அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கார். இப்படி ஒரு சிலர். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி ஆதாரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது ஒரு இன்டர்வியூனராக போயிட்டு இதை சப்மிட் பண்ணியிருக்கலாமே, இந்த மாதிரிலாம் இருக்குது தகவல்கள், இதெல்லாம் காவல்துறை விசாரிக்கவில்லை அப்படின்னு உங்களையும் ஒரு பார்ட்டியாக அந்த வழக்கில் சேர்த்துருக்கலாம். நானாக இருந்தால் அப்படி தான் செய்வேன், இதையெல்லாம் செய்யவே இல்லை இப்படின்னு ஒரு சிலர். இந்த ஆதாரங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இது அண்ணாமலைக்கு தெரியும், அதனால தான் சும்மா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சீன் போட்டு போகிறாரு, இப்படி ஒரு சிலர். அதாவது அண்ணாமலை அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். இதுக்கு அந்த கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ்னு தகவல்களை கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு எதிர்கட்சியாக என்ன பண்ணியிருக்கணும்? இது ஒரு அருமையான வாய்ப்பு. அதிமுகவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போவும் அவங்க அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. யார் அந்த சார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சாரை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுப்போம், எந்த சாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தான் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கின்றார். அப்போது இந்த மாதிரி ஒரு தகவல் அண்ணாமலை கொடுத்துருக்கார் அப்படின்னும் போது அதை முன்னெடுத்து செல்லணுமா? ஆனால் அதை விட்டுட்டு இவங்க அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை தான் அதிமுக பாஜக கூட்டணியை கெடுத்து திமுக ஜெயிப்பதற்கு உதவினார் அப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தவங்க, திமுகவுக்கு முன்னாடி அண்ணாமலை மேல குறை சொல்றது, அவர் பிளாக்மெயில் பண்றாரு, காசு வாங்க பார்க்கறாருன்றது, இந்த எவிடன்ஸ் செல்லாதுன்னு சொல்றது, திமுகவோட ரொம்ப அதிகமா இவங்க முட்டு கொடுத்துன்னுக்கிறாங்க. அந்த அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுகள், ஆதாரங்கள் இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ உண்மையான திமுகவின் ஸ்லீப்பர் செல் யாரு அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? திமுக கூட யோசிக்காத பல விஷயங்களை அதிமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறவங்க இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க அண்ணாமலையை டேமேஜ் பண்றதா நினைச்சிக்கின்னு இந்த கூட்டணி அதிமுகவின் எதிர்காலம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணினுக்கிறாங்க. திமுக மறுபடியும் 234 200 இல்லை 220 தொகுதியில் ஜெயிப்பதற்கு தான் இவங்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அண்ணாமலை மேல குறை சொல்றாங்க, இவருக்கு திமுகவோட டீலிங் இருக்குது அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா யாருக்கு உண்மையான டீலிங், யாருக்கு உண்மையான ஃபீலிங் அப்படின்னு? சரி, அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மாசு அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. வேலிட், லாஜிக்கல், அதை நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன், 80க்கும் மேற்பட்ட வட்ட செயலாளர்கள் என்னுடைய கண்ட்ரோலில் வராங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஏராளமான வட்ட செயலாளர்கள் என்கிட்ட பேச தான் செய்வாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றதா அப்படின்னு கேட்டிருக்காரு. வெரி குட், நான் இதை தப்புன்னே சொல்ல மாட்டேன். அந்த சிடிஆரில் இன்னார்கிட்ட பேசினார் அப்படின்னு சொன்னால் அது எவிடன்ஸ் இல்லை, செகண்டரி எவிடன்ஸ் கூட கிடையாது. இஃப் அட் ஆல் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் டேர்ம்ஸில் அது ஒரு லீட் அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதை தவிர அதுக்கு வேற எந்த வேல்யூவும் கிடையாது, நான் ஒத்துக்கிறேங்க. ஆனால்
அந்த ஃப்ளைட் மோட்லேருந்து ரிலீஸ் பண்ண உடனே கால் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு போயிருக்கின்றது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த சிடிஆர்லேருந்து சொல்லியிருக்கார். ஒரு குற்றவாளி, ஏன்னா இன்னைக்கு ஞானசேகரன் குற்றவாளி தான், அதுவும் சம்பவம் நடந்த அன்று ஏற்கனவே அவர் மேலே பல வழக்குகள், திருட்டு வழக்குகள்லாம் வேற இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அவர் ஒரு குற்றத்தை, கொடிய குற்றத்தை செஞ்சுட்டு கால் ஒரு காவல்துறை சார்ந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அப்போ அதை பார்த்த உடனே யாராக இருந்தாலும் இவர் எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கணுமா வேணாமா? அப்போ அந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக சம்பந்தப்பட்டவர்கள் யாரோ அவங்க கிட்ட விசாரணை நடத்தி இருக்கணுமா வேணாமா? அந்த மாதிரி விசாரணை நடத்தப்பட்டதா? அது பற்றின ஏதாவது தகவல்கள் இருக்கின்றதா? இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசலாம், அது தப்புன்னே சொல்ல முடியாது. ஆனால் ஏராளமான குற்றங்களை செய்து கேஸ் வாங்கி வச்சுன்னுக்கிற ஒருத்தர் ஒரு கொடிய குற்றத்தை செஞ்ச உடனே கால் காவல்துறை அதிகாரிக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லும்போது இதை விசாரிக்கணுமா வேணாமா? எதிர்கட்சிகள் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கணுமா வேணாமா? ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஐயோ, அண்ணாமலைக்கு கிரெடிட் போயிடும் போலகுதே. நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுக பாஜக உள்ளடங்கிய என்டிஏ கூட்டணி ஒரு தொகுதியில் ஜெயிக்காம போனாலும் பரவாயில்ல, அண்ணாமலைக்கு கிரெடிட் போயிடக்கூடாது. இப்படித்தான் இன்னைக்கு இந்த எதிர்கட்சிகள், இங்கே என்டிஏ கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க போலகுது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார், இந்த மாதிரி முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அவ்வளோதானா? இவ்வளோதானா அவங்க டக்? இதுதான் அரசியலா? இதுதான் எதிர்கட்சிகளிடம் எதிர்பார்க்கப்படும் அந்த ஸ்க்ரூ டிரைவர்னு சொன்னனே, அதுவா? எப்படிங்க ட்வீட் போட்டுட்டா இதை பார்த்த உடனே அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கணும், இல்லை எடுத்துடும், எடுக்கலை அப்படின்னா இன்னொரு ட்வீட் போடுவோம், அவ்வளோதானே? இதில் ஒரு சில பேர் ஏங்க இது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு. பாருங்க, இந்த சிடிஆர் இருக்குது, இதை நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது அண்ணாமலை அவர்கள். அதே மாதிரி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் தமிழக பாஜகவில் தானே இருக்காரு. இப்போது உங்கள் டீமில் கேப்டன் இல்லாத ஒருத்தர் அடித்து ஆடுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒட்டுமொத்த டீமும் தானே சந்தோஷப்படணும். நாங்கள் அவர் புதுசாக கேப்டனாக வந்துக்கிறாரு, அவர் தான் அடிக்கணும், நீங்களாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்களே ரன் அவுட் பண்ணிடுவீங்க போல இது. அப்புறம் எங்கே இந்த டீம் ஜெயிக்கிறது, கப்பு வாங்கிறது? சரி, பாஜகவை விடுங்க, அதிமுக என்ன பண்ணுறாங்க? நான் ஏன் கேட்குறேன்னா, யார் அந்த சார் அப்படின்றத மறுபடியும் தோண்டி துருவி எடுத்திருக்கின்றார் எடப்பாடியார் அவர்கள். அந்த சார் யாரு அப்படின்றத நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுப்போம், எந்த சாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு வேற சொல்லுகிறார் எடப்பாடியார் அவர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை சொல்லியிருக்கார் அப்படின்னும் போது அவரையே கூப்பிட்டு வாங்க அதை என்கிட்ட கொடுங்க, அதை நாங்களும் ஒரு போராட்டம் நடத்துகிறோம், சட்டமன்ற கூட்டம் நடக்கும்போது இதை நாங்கள் கேள்வி கேட்குறோம். என்ன குறைஞ்சு போச்சு? கூட்டணி கட்சியில் தானே இருக்காரு. சொல்லப்போனால் அதிமுகவுடைய அழுத்தத்தினால்தான் அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து தூக்கப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குதுங்க. ஏன்னா அண்ணாமலை அங்கே இருக்கிறது தான் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட். அவர் இது மாதிரி எங்கள் தலைவர்களை பற்றி அப்படி பேசினார், இப்படி பேசினார், அதனால் அவர் இருந்தால் சேர மாட்டோம் அப்படின்னு தெரியுது. அதனால தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாமினேஷன் பண்ண பிறகு தான் பகலில் நடக்கிறதா இருந்த அந்த என்டிஏ இணைப்பு மீட்டிங் அப்படின்றது ஈவினிங் தான் நடந்தது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அவர் போய் கலந்துக்கினார். ஸோ இது நீங்கள் வெளிப்படையாக சொல்லலைனாலும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அண்ட் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா எடுங்க, பட் நான் கண்டினியூ பண்ண முடியாது இந்த தலைமை பதவியில் அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டார். சொல்லப்போனால் அந்த தலைவர் பதவி தேர்தலுக்கு வருவதற்கு முன்னாடியே அவர் இது மாதிரி சொல்லியிருக்கார், நான் ஒரு தொண்டனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் ஜென்டிலாக ஒதுங்கிட்டார். அவர் உங்களெல்லாம் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா நான் கட்சியை விட்டு போயிடுவேன், இல்லை எங்கள் ஆதரவாளர்கள்லாம் அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லலையே. இன்னும் கட்சிக்கு விசுவாசமாகத்தானே இருக்காரு. அப்போது உங்கள் கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கார் அப்படின்னும் போது சந்தோஷப்பட்டு, பார்த்தீங்களா எங்கள் கூட்டணியில் அந்த பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காரு, இதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிற அதிமுகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் திருப்பி அதை யார் அந்த சார் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சோசியல் மீடியாலேயே கட்சியை வளர்த்துக்கிறாங்க, களத்தில் பாருங்க அப்படின்வாங்க. ரைட்டு. இந்த விஷயத்தில் அதிமுக என்ன பண்ணாங்க, ஏதோ எங்கேயோ சில போஸ்டர்லாம் ஒட்டினாங்க,
அதுக்கப்புறமா வந்து அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி விளையாடினாங்க. இன்னைக்கு அது கூட கிடையாது. நல்லா கவனிச்சிங்களா? கொஞ்ச நாளாக இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் அப்படின்ற விளையாட்டே சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. யாருமே அந்த விஷயத்துக்குள்ளே வர்றதில்லை. என்ன காரணம்? இன்னொரு பக்கம் பாஜகவில் எதிர்த்து போராட வேண்டியது அந்த பக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக. ஆனால் உள்ளுக்குள்ளேயே இவங்க சண்டை போட்டுனுக்கிறாங்க. நீ அதெல்லாம் பேசக்கூடாது, நீ அதெல்லாம் பேசக்கூடாது, இப்படி ஒத்துரு மாத்திரை ஒத்து. சரி, அப்போது அந்த சோ கால்டு ஆதரவாளர்கள் அதை வார் ரூம் அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க, வெறி நாய் அப்படின்னு வேற பட்டம் குத்துக்கிறாங்க. ஒரு 15, 20, 50 ஐடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஹியூமன் ஆயிடா இல்லை ரோபோ ஆயிடா இல்லை ஆண்ட்ராய்டா ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, உள்ளூரில் அவங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் கூட கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த 50 பேர் ட்வீட் போடுறதுனால உங்கள் அலையன்ஸ் நாசமாயிரும் அப்படின்னு எப்படிங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த 50 பேரால் உங்கள் கட்சியை வளர்க்க முடியாது, அவங்களால கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிற அதே ஆட்கள் தான் இந்த 50 பேரால் எங்கள் கூட்டணிக்கு எந்த பங்கமும் வந்து விடக்கூடாது அப்படின்னு பயந்து நடுங்கிறத பார்க்கும்போது ஏதோ உதைக்குது. இந்த 50 பேர் சொல்லி தானே அவங்க கூட்டணி ஒன்றுமெல்லாம் போயிட போகுது. என்னென்ன மாதிரிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணிருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஒரு 4 பேர் 10 பேர் உக்காந்துக்கிறது, அவங்க வந்து இவங்க என்ன 75 கேட்குறாங்களா, அது சரி வராது, இவங்க என்ன 100 கேட்குறாங்களா, அது சரி வராது, இவங்களா உட்காந்து பேசுறது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னங்க அவங்க வந்து 25 சீட்டுன்றாங்க, 20 சீட்டுன்றாங்க, 10 சீட்டுன்றாங்க, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. இதில் அவங்க 2 பேருமே நாங்கள் கட்சியில் கிடையாது, கட்சியுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சி தனியாக எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. ஆனால் இவங்களும் ஆதரவாளர்கள், அவங்களும் ஆதரவாளர்கள். இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. எங்கள் 2 பேருமே கட்சியில் இல்லைன்றீங்கல்ல, அப்புறம் அவங்க யார் ஒன்றா எதை ஒன்றா பேசிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? இதில் வந்து மற்ற கட்சிகளில் இருந்துட்டு பிரதம மந்திரியோ இல்லை வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களையோ என்னெல்லாம் கண்ணாபின்னான்னு பேசினுக்கிறாங்களோ அதெல்லாம் இவங்க கண்டுக்கினதா தெரியல. அதுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறோம் இல்லை எடுக்கணும் அப்படின்னு சொன்னது கிடையாது. இங்கே வந்து கூட்டணிக்கு எதிராக, எடப்பாடியாருக்கு எதிராக, இப்போதைய தலைவர் நயினாருக்கு எதிராக பேசினால் நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவில். சரி, இப்போ வாட் நெக்ஸ்ட்? 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள். 48 மணி நேரம் கழித்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. சரி, அவங்க எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ண போகிறார்? ஒரே ஒரு வழி நீதிமன்றத்தை நாடுவது தான். நீதிமன்றத்தில் போனால் இந்த கேள்வி நிச்சயமாக வரலாம். அட்லீஸ்ட் எதிர்த்தரப்புலேருந்து இந்த கேள்வியை கேட்பாங்க. ஏங்க இந்த எவிடன்ஸ் அவர் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே கேஸ் நடக்கும்போது கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இப்போ எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வந்த பிறகு கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம்? இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு எதிர்த்தரப்புலேருந்து நிச்சயமாக இந்த வாதம் வரலாம். அதுக்கு வந்து தகுந்த ஆர்கியூமெண்ட்ஸை முன்வைக்க வேண்டும். இதில் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நீ பாட்டுக்கு எல்லாருடைய கால் டேட்டா ரெக்கார்ட்ஸையெல்லாம் வந்து காவல்துறை கேட்டு வாங்க முடியாது. ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் போயினுக்குது அப்படின்னா மட்டும்தான் சம்மந்தப்பட்டவர்களுடைய சிடிஆரை நீங்கள் வாங்கலாமே தவிர, ஜஸ்ட் ஒரு சந்தேகம் இருக்கின்றதுக்காகவோ இல்லை காரணம் இல்லாமலேயோ யாருடைய சிடிஆரையும் வாங்கக்கூடாது. அது இன்வேஷன் ஆஃப் பிரைவசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று கவனிச்சிங்களா? யாருமே இந்த சிடிஆர் அண்ணாமலை கைக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லலை. அண்ணாமலை அவர்கள் கொடுத்த இந்த தகவல்கள்லாம் பொய், சிடிஆரில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு யாரும் சொல்லலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அண்ணாமலை அவர்கள் சிடிஆர்லேருந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்றதுக்கு இப்போ வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன், அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்கின்றது. ஸோ நிச்சயமாக இது நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அதில் பிரயோஜனமே கிடையாது. அது கட்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. சிடிஆரை வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார், அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாரு. நிச்சயமாக நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீதிமன்றத்தின் கதவுகளைத்தான் தட்ட வேண்டும். இதில் சில பேர் அப்படியே ரொம்ப பெருந்தன்மையாக பாருங்க, ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு நடந்துள்ளது, அதை வைத்து மட்டமான அரசியல் செய்கிறார் அப்படின்னு அண்ணாமலையை குறை சொல்லின்னுக்கிறாங்க. அப்போ யார் அந்த சார்? அந்த சாரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்போம், எந்த சாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இது அரசியல் கிடையாதா? சரி விடுங்க, இந்த மாதிரி கேட்கறது தான் வந்து வீரம் அப்படின்னு சில பேர் நினச்சின்னுக்கிறாங்க. அவங்கள நாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? ரைட், 48 மணி நேரம் கெடு முடிந்த பிறகு அண்ணாமலை என்ன செய்ய போகின்றார் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த
விஷயத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தார், கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு ஆணவமெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு. வேணாங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் நிஜம். அந்த எதிரிகள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ உங்களோட சண்டை போடுறதுக்காக தயாராக இல்லை. அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் சண்டை போட்டுக்கின்னு நீ பெரியவன் ஆகிடக்கூடாது, நான் பெரியவன் ஆகிடக்கூடாது அப்படின்னு இந்த நண்டு கதை ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி யார் காலை பிடிச்சி யார் இழுத்து விடலாம், இதுலேயே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. 26 தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட இந்த சண்டை ஓயாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எதிரிகளே இல்லாமல் களத்தில் இறங்கினா திமுக கூட்டணிக்கு தான் ரொம்ப போர் அடிக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.